ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸான காரா சேவு தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த காரா சேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இதில் 1 டம்ளர் கடலை மாவு, இதோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம். அதுலேயே 1/4 டம்ளர் அரிசி மாவு. நீங்கள் எல்லாமே ஒரே பவுல்லையே அளந்துக்கோங்க. இதை எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கட்டியாக இருக்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் குருமிளகு அதையும் அதே மாதிரி 1-2 நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அமுத்தும் போது கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம 3 ஹோல்ஸ் இருக்க மாதிரி முறுக்கு தட்டு இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு பொடியில் உள்ளே ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம உருண்டைகளாக பிடிச்சி நம்ம அந்த முறுக்கு அச்சோட அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முறுக்கு பொடியில் மாவு வச்சாச்சு. அடுத்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இந்த காரா சேவு வேகிற அளவுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிடலாம். இப்போ இந்த முறுக்கு அச்சில் நம்ம அப்படியே ஃபுல்லாக சுற்றிலையும் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். இதுக்கு ஷேப்பெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம இது உடச்சி தான் விட போகிறோம். அதனால் நீங்கள் கேப் விட்டு நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒரு சுற்றியாச்சு. இதை நல்லா வேகட்டும். இப்போ 2 சைடும் வேகிறதுக்காக திருப்பி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவுலையும் நல்லா முறுக்கை சுற்றி எடுத்துக்கோங்க. இருக்க எல்லா மாவுமே நம்ம நல்லா சுற்றி எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சுற்றி எடுத்த இந்த முறுக்குகள் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம காரா சேவ் அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான காரா சேவு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.